விருச்சிகராசினியர்களுக்கு வணக்கம். நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி முதல் மகர ராசியில் உச்சம் பெறும் செவ்வாயால் விருச்சிகராசினியர்களுக்கு கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமையிருக்கு. அந்த வகையில விருச்சிகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகள் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று அல்லது உச்சம் பெற்று சஞ்சரித்தால் அவர்கள் சக்தி, துணிச்சல், போராட்டம், கோபம், இரத்த சம்பந்தமான வேலைகள், நிலம், சகோதரர்களால் ஆதாயம், போலீஸ், ஆர்மி, இன்ஜினியர், சர்ஜன், ஸ்போர்ட்ஸ்மேன் பர்சன், இவங்க எல்லாருமே செவ்வாய் ரொம்ப முக்கிய கிரகமாக இவர்களுக்கு இருப்பாரு. செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இவர்கள் விளங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருந்தா வாழ்க்கையில எல்லா தருணங்களையுமே ஃபைட் பண்ணி மேலே வரக்கூடிய அளவிற்கு இவர்கள் அவ்வளவு தைரியசாலிகளாகவும் தன்னம்பிக்கை உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. செவ்வாயினுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள் பயம் கிடையாது, அவர்களுக்கு தைரியத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. பல முன்னேற்ற பாதைகளில் அவர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் செவ்வாயினுடைய இந்த ஆதிக்கம் அமையும். அந்த வகையில செவ்வாய் ஆதிக்கம் பெறும் ராசி எது அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் உச்சம் பெறும் ராசியாக மகர ராசி அமைகிறது. அந்த மகர ராசியிலேயே செவ்வாய் தற்போது உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல விருச்சிகராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க. குறிப்பா ரியல் எஸ்டேட் தொழிலில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அந்த முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபமேற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். குறிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல் இந்த செவ்வாயினுடைய ஆட்சி மற்றும் உச்ச பலத்தின் காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் கிடைக்க வேணும் என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.